சோகத்தில் முடிந்த புத்தாண்டு கொண்டாட்டம். இலங்கையில் 5 உயிர்களை காவு வாங்கிய துயர சம்பவம். சோகத்தில் மூழ்கிய குடும்பங்கள், கண்ணீரில் முடிந்த பயணம். குற்றம், இது சமூகத்தின் பார்வை. Fourth Monkey Connect coming soon. இலங்கையில் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் நீரில் மூழ்கி 5 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் திருகோணமலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தமை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள சோமாவதி வனத்தினூடாக பாயும் மகாபலி கங்கையில் குளித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக சேரனுவர போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்த 3 சகோதரர்களும் சோமாவதி வீதி சேரனுவர கெமுனுபுர பகுதியை சேர்ந்தவர்களாவர். இவர்களில் 35 வயதுடைய லக்சான் பேரரேரா என்பவர் மாத்திரமே இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தந்தை மற்றும் 4 மகன்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது அதில் 3 சகோதரர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். காணாமல் போனவர்களை கடற்படை உயிர்காப்பு பிரிவினரும் சேரனுவர போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். எனினும் நேற்று மாலை வரை சடலங்கள் மீட்கப்படாத நிலையில் மீண்டும் இன்று காலை மீட்பு பணி முன்னெடுக்கப்பட்ட போது அதில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 24 மற்றும் 34 வயதுடைய மற்றைய இளைஞர்களின் சடலம் இதுவரை மீட்கப்படாத நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு சம்பவம் குறித்து சேரனுவர போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். புத்தாண்டு விடுமுறையில் சுற்றுலா செல்வோர் நீர்நிலைகளில் நீராடும் போதும் வாகன விபத்துக்கள் தொடர்பிலும் அதீத அவதானத்துடன் இருக்க வேண்டும் என போலீசார் முன்னரே அறிவுறுத்தியிருந்தனர். உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லும் போதும் சுற்றுலா பயணங்களின் போதும் நீர்நிலைகளில் கவனஈனமாக நீராடுவதை தவிர்க்குமாறு உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU உட்லர் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சோகமாக முடிவடையாமல் இருக்க சுய கட்டுப்பாடும் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதும் அவசியம். எனினும் இவ்வாறான விபத்துக்கள் அதிகரித்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை சித்திரை புத்தாண்டு வாரத்தில் நாட்டில் விபத்துக்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்துள்ளதாகவும் தற்போது நாடு முழுவதும் சுமார் 29,000 பேர் விபத்துக்கள் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 13 லட்சம் பேர் விபத்துக்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பான்மையானோர் புத்தாண்டு மற்றும் பண்டிகை காலங்களிலேயே விபத்துக்களுக்கு உள்ளாகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.